காணாமல் போகும் குழந்தைகளை 7 ஆண்டுகளாகியும் கண்டுபிடிக்காவிட்டால் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்கு நீதிபதிகள் நாகமுத்து, பாரதிதாசன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் குழந்தை கடத்தலை தடுக்க காவல்துறையில் தனிப்பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டனர். குழந்தைகள் பிறக்கும் போதே மருத்துவமனையில் குழந்தையின் கைரேகை, விழிப்படலம், கால் ரேகைகள் உடனே பதிவு செய்யும் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும், காணாமல் போகும் குழந்தைகளை 7 ஆண்டுகளாயும் கண்டுபிடிக்காவிட்டால் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதுடன் 1 ஆண்டாக காணாமல் போன குழந்தைகளின் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் உடனே வழங்கவும் நீதிபதிகள் அரசிற்கு உத்தரவிட்டனர். மேலும் இதுகுறித்து செயல் திட்டம் வகுக்க தமிழக அரசிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பான விரிவான அறிக்கையை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் ஆணையிட்டனர். நீதிபதி அரசு என்ன சொன்னார்னா, இதுக்கு தனி ஒரு விங் கிரியேட் பண்ணணும், காணாமல் போன குழந்தையை கண்டுபிடிது, அப்போ தான் அவங்க அட்டென்ஷன் ஃபுல்லாக அதில் இருக்கும்ன்றதை வலியுறுத்தி சொன்னார். அட்வொகேட் ஜெனரல் கவர்மெண்ட்டு சோமயாஜிலேருந்து அவரே வந்தார், அட்வொகேட் ஜெனரல் வந்தார். இன்றைக்கி இதை நான் கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணி திரும்ப பாசிட்டிவ் ரிசல்ட்டாக வரேன்னு சொல்லியிருக்காரு.